Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான டர்மரிக் ஜிஞ்சர் லெமன் டீ. ஒரு அருமையான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். அதுவும் இந்த சமயத்துக்கு ஒரு அருமையான பெஸ்டான இம்யூனிட்டி பூஸ்டிங் ட்ரிங்க்குங்க இது. நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த மஞ்சள், இஞ்சி, எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து செய்யற இந்த லெமன் டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூடங்க. இதில் சேர்க்கிற பொருட்கள் அத்தனையுமே நம்மளுக்கு நல்ல மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள். நல்ல ஒரு பாரம்பரியமான டீ ரெசிபி இது. சூடாக இந்த டீ குடிக்கும்போது தொண்டைக்கு இதமாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை வலி, தொண்டை புண்ணெல்லாம் இருந்தால் இந்த டீ குடிக்கும்போது சரி பண்ணிவிடும். அதே மாதிரி சளி பிடிச்சிருந்தா அந்த நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சிரும். டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து குடிக்கும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலர்லி இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி ஏதாவது சூடாக குடிக்க தோணும். டீ காஃபி எல்லாம் அடிக்கடி ரொம்ப குடிச்சிட்டே தான் அசிடிட்டி தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான டீயாக செஞ்சு குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த அருமையான ஆரோக்கியமான டீ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா மெயினான பொருள் இஞ்சி. நல்ல ஒரு 2 இன்ச் சைஸுக்கு இஞ்சி எடுத்துருக்கிறேன். நல்ல இந்த மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த உரலில் போட்டு தட்டிக்கலாங்க. அடுத்தது மெயினான பொருள் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மஞ்சளில் இருக்கிற குர்குமின் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது ஏலக்காய், நல்ல வாசனை கொடுக்கும் இந்த டீக்கு. அது மட்டும் இல்லை, இதுலேயும் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஏலக்காய் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடவே 2 கிராம்பு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம், டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக முக்கியமான பொருள் பெப்பர். இந்த மஞ்சள் சேர்க்கும் போது பெப்பர் சேர்த்தா அது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பெப்பர் அவசியம் சேர்த்துக்கங்க. ஒரு 8 to 10 பெப்பர் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா சின்ன குழந்தைங்களாம் குடிக்க மாட்டாங்க, காரலாயிரும். அடுத்தது இனிப்புக்காக தேன். தேன் இனிப்புக்கு மட்டும் இல்லை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருந்தால் அந்த தொண்டை புண்ணெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த தேன் ரொம்ப நல்லதுங்க. அந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும், புண்ணை சீக்கிரம் சரிப்படுத்தும், சளியை கரைச்சி விடும். கூடவே லெமன், விட்டமின் சி இருக்கிறதால இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம டீ வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சிடலாங்க. நல்லா தோல் சீவியாச்சு. இப்போ உரலில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இப்படி இடித்து சேர்க்கும் போது அந்த இஞ்சி சாறு நல்லா இறங்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப்பு டீ வைக்க போகிறேன். 3 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துடலாங்க. நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் அந்த சாறு நல்லா இறங்கும். கூடவே மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், 2 கிராம்பு. அடுத்தது மிளகு இடித்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 8-10 மிளகை போட்டு நல்லா இப்படி இடித்து விட்டுருவோம். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி 1-2 இடித்து விட்டுருங்க. கூடவே ஏலக்காய், அதுவும் நல்லா இடிச்சே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த சாரெலாம் நல்லா இறங்கும். நல்லா இடித்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் சேர்த்துருவோம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொருட்களோட சாரெல்லாம் நல்லா இறங்கி அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கொதிக்கட்டுங்க. அதாவது நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம், அது 2 டம்ளராக சுண்டுற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ டம்ளரில் தேன் சேர்த்துடலாங்க. உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. இந்த தேன்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. தொண்டை புண்ணெல்லாம் இருந்தால் இந்த தேன் நம்ம சாப்பிடும்போது குணப்படுத்தி விட்டுரும். ரொம்ப நல்லது, நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேன் சேர்த்தாச்சு. இங்கே நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. டீ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல கமகமன்னு வாசனை வருது. அந்த இஞ்சி, ஏலக்காய், அந்த மஞ்சள் வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வடித்து விட்டுடலாம். இப்போ
இப்போ சூடான டீயில் எலுமிச்சம்பழம் கலந்துடலாங்க. அரை எலுமிச்சம்பழ சாறு ஒவ்வொரு டம்ளருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த தேன் கீழால இருக்குது. ஸோ அது கலந்து விட்டுக்கிட்டால் அந்த இனிப்பு சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல சுட சுட சுவையான டர்மரிக் ஜிஞ்சர் டீ, நல்ல ஒரு அருமையான லெமன் டீ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்குங்க. காஃபி டீ எல்லாம் அடிக்கடி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான டீயாக நம்ம எடுக்கும்போது ரொம்ப நல்லது. இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம உடலுக்கு. நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த இஞ்சி, மஞ்சள், எலுமிச்சம்பழம், கூடவே ஏலக்காய், அந்த பெப்பர் எல்லாம் சேர்த்து செய்கிறோம். நல்ல தேனும் சேர்த்துருக்குறோம், ஒயிட் சுகர் சேர்க்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு பாரம்பரியமான டீ இது. நிறைய விஷயத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இப்போவே ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு சிம்பிளான டீ ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.